ஏய், உன் தங்கச்சங்கிலி எங்கடி? எடுத்து போன கவரிங் செயின் போட்டிருக்க. ஹோ, அப்போ உங்க வீட்ல இருந்து வரும்போதே நீ தங்க செயின் போட்டு வரலையா? அத்தை, நான் இங்க வரப்போ தங்க செயினோட தான் வந்தேன். அப்ப எப்படி அந்த தங்க செயின் இப்படி கவரிங் செயினா மாறிச்சு? வந்து அத்தை, அது கார்த்திக் தான் செயினை மாத்தினாரு. என்னடி, என் புள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா? அவன் என்னை கேட்காம ஒரு விஷயம் கூட செய்ய மாட்டான். நான் அப்படிதான் அவனை வளர்த்திருக்கேன். அத்தை, நான் சொல்றத நம்புங்க. அவர் ஆபீஸ் காசை வச்சு ஏதோ ஆன்லைன்ல கேம் ஆடி 30,000 ரூபாய் போச்சாமா. அவங்க ஆபீஸ்ல பாஸுக்கு தெரிஞ்சா வேலையை விட்டே தூக்கிடுவாங்கன்னு சொல்லி ஒரே மாசத்துல நகையை மீட்டு தரேன்னு சொல்லி தான் வாங்கிட்டு போனாரு. கார்த்தி, டேய் கார்த்தி, இங்க வாடா. இவ செயின பேங்க்ல வச்சியா? அவளை என்னடா முறைக்கிற? அப்ப எனக்கு தெரியாம நீ தப்பு பண்ணிருக்க. என்கிட்ட சொல்லாம ஏன்டா இப்படி பண்ண? அப்படி என்னடா உனக்கு ஆன்லைன்ல கேம் வேண்டி இருக்கு, அதுவும் ஆபீஸ் காசை வச்சு? இவ செயின் பேங்க்ல இருக்கிற விஷயம் எங்க வீட்டாளுங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம குடும்பமான என்னத்துக்கடா ஆகும்? சொல்லுடா. ஏய், நான் கேட்க கேட்க நீ பேசாம இருக்கிறத பார்த்தா வேற என்னத்தெல்லாம் நீ பேங்க்ல வச்ச? எனக்கு பயமா இருக்கு. அம்மா, வேற எதையும் பேங்க்ல வைக்கலமா, செயின் மட்டும் தான் வச்சேன். அதுவும் அடுத்த மாசம் சேலரி வந்த உடனே மீட்டு கொடுத்துருவேன். போதுமா? ஹலோ, யார் சார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? என் பேர் சரவணன், பேங்க்ல இருந்து வந்திருக்கேன். கார்த்திக் சார்ட்ட லோன் விஷயமா பேசணும். எதா இருந்தாலும் காலிங் பெல் அடிச்சுட்டு வரணும். மேனஸ் தெரியாது? முதல்ல வெளில போங்க. என்ன கார்த்திக் சார், அமைதியா இருக்கீங்க? கமிஷனை கூட பாத்துடலாம் போல. உங்களை மீட் பண்றதா கஷ்டமா இருக்கு. கால் பண்ண எடுக்கவே மாட்டீங்க. உங்க வீட்டை ஜப்தி பண்ண சொல்லி பேங்க்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கு, அதனாலதான் வந்திருக்கேன். எதுக்கு? எதுக்கா? உங்க பையன் 50 லட்ச ரூபாய் பேங்க்ல இருந்து கடன் வாங்கிட்டு 1 ரூபாய் கூட திரும்ப கட்டாம இருக்கான். வீடு, வண்டி, உங்க கார்ல போட்டுக்கிற கம்மல் இருக்கு எல்லாத்தையும் ஃபீஸ் பண்ணி எடுத்து சொல்லியிருக்காங்க. நீ விடு மீனா. இவ்ளோ காசு பேங்க்ல கடன் வாங்கி என்னடா பண்ண? பிசினஸ் பண்ணியா? உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கொடுத்தியா? என்னடா பண்ண? சொல்லுடா. விடுங்க. சீக்கிரம் காசு சம்பாதிக்கணுங்கிற ஆசையில ஆன்லைன் பெட்டிங்ல காசு போட்டோமா. முத கேம்ல ஜெயிச்சோமா, அதை நம்பி அடுத்தடுத்த கேம்ல எல்லாம் காசு போட்டேன். அப்புறம் எல்லா கேம்லயும் தோத்துட்டோமா. சரி, தோத்த காசுலாம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஆபீஸ் காசு, அப்புறம் இந்த பேங்க் லோன் எல்லாம் வாங்கி போட்டு விளையாண்டோமா. அதுக்கப்புறம் எந்த கேம்லயுமே ஜெயிக்கலாமா. எல்லா காசும் லாஸ் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலமா. ஐயோ, உங்க அப்பாவோட வீட்டை இப்படி பண்ணிட்டியேடா. இப்ப என்னடா பண்ண போறோம்? ஹலோ மேடம், இந்த டிராமாலாம் இங்க வேணாம். எதுவா இருந்தாலும் வெளில போய் போட்டுக்கோங்க. கிளம்புங்க. ஐயோ, நம்ம நிலைமை இப்படி ஆகணுமா? போய் ஆன்லைன்ல போய் பெட்டு கட்டு. ஹலோ, கிளம்புங்க மேடம். இப்படி பண்ணிட்டியேடா. ஐயோ கடவுளே, இப்ப எங்கடா போறது?